கொஞ்ச நாளாவே போளி சாப்பிடணும் கிரேவிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கடையில போய் ஒரு நாள் வாங்கினேன். ஃபுல் அண்ட் ஃபுல் மைதா. சரி அது உள்ளே வைக்கிற பூரணமாச்சு வெல்லத்தில் செய்யணுமா இல்லையா? அதுவும் வந்து சர்க்கரையில் செஞ்சுருந்தாங்க. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். சரி நம்மளே வீட்டில் செய்யலான்னு சொல்லிட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோதுமை மாவும் அப்புறம் வந்து உள்ளே வைக்கிற பூரணத்துலேயும் வெல்லம் தான் சேர்த்து செஞ்சுருக்கேன். கோதுமை மாவில் வருமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். கண்டிப்பாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி. அதுக்கு 1 கப் கடலைப்பருப்பை வந்து நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் வந்து ஒரு 6 விசில் விட்டு நல்லா வந்து குழஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து வெல்லம் பொடிச்சு வச்சுருக்க வெல்லம் ஒரு கப்பு நீங்கள் வந்துட்டு கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இனிப்பு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா கோதுமை மாவில் செய்யும்போது இனிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கோதுமை மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் அந்த பூர்ணத்தில் தண்ணி கொஞ்சமாக இருந்திருக்கும். அதுவும் வந்து வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் இன்னுமே அதிகமாக வந்து வெளியே வரும். அது நல்லா கெட்டியானதுக்கப்புறம் ஆற வச்சு சின்ன சின்ன உருண்டையாக வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி மாவு திரட்டி வச்சுருக்க பதத்துக்கு தான் திரட்டியிருக்கேன். கொஞ்சம் லூஸாக கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம உருட்டி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே இந்த பூர்ணத்தை வச்சு இந்த மாதிரி மடிச்சிக்க வேண்டியதான். இப்படி மடிச்சுக்கிட்டா ஒரு டைம் கொஞ்சம் நமக்கு வெளியே வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 செய்ய செய்ய ப்ராக்டிஸ் ஆகிடும். கொஞ்சம் லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு இதில் நம்ம ஆயிலுமே வந்து அதிகமாக சேர்க்க மாட்டோம். நிறைய வந்து இந்த மைதா மாவில் செய்கிறதுல வந்து ஆயிலையும் நிறைய ஊற்றி ஊற்றி அப்படியே கையிலேயே வந்து திரட்டி விடுவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம ஆயிலையும் வந்து கம்மியாக தான் சேர்க்குறோம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக வச்சு வச்சு திரட்டி எடுத்துட்டோம்னா சப்பாத்தி மாதிரி தான் தேய்க்க வேண்டியது தான். ஆலு பராத்தா செய்வோம் இல்லையா, அதே மெத்தட் தான். சேம் அதே மாதிரி நம்ம திரட்டி எடுத்துட்டா லைட்டாக கொஞ்சம் வெளியே வந்திருந்தாலும் அது ஒன்றும் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஒன்றும் வந்து தீஞ்செல்லாம் போகாது. பொறுமையாக வந்து தீ வந்து கம்மியாக வச்சு மீடியமில் வச்சு நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கிட்டோன்னா கரெக்டாக சூப்பரான வந்து போளி நமக்கு கிடச்சிடும். இதை நான் வந்து டெய்லியும் கூட டிஃபனாகவோ எனக்கு டின்னராகவோ செஞ்சு சாப்பிட்டா கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அந்த வெல்லம் வந்து போட்டு செய்கிற எந்த ஒரு ஸ்வீட்டாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.